யாரும் சார்ஜ் நிக்க மாட்டேங்குது. எனக்கு எப்படியாச்சும் கடையில கொஞ்சம் சரி பண்ணிடலாம். அண்ணா கடையை க்ளோஸ் பண்ணிட்டீங்களாண்ணா? ஆமாப்பா, கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு. சார்ஜே நிக்க மாட்டேங்குது. இது மட்டும் என்னன்னு பார்த்து சொல்லலாம் கொஞ்சம். நிக்க மாட்டேங்கன்னா படுக்க போடு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் காமெடி பண்ண மாட்டேன். கூடி பாக்குறேன். போன்ல அதிகமா எது நெட் யூஸ் பண்றியா? இல்லண்ணா. இல்லையா? இல்ல. ஏதாவது கேம் அதிகமா கேம்லாம் விளையாடுறது இல்லண்ணா. நீங்க இல்லையா? ஒருவேளை ஆன்லைன்ல மூவி நிறைய பாத்துட்டு இருக்கியோ? அந்த மாதிரி ஆள்லாம் நான் கிடையாதுண்ணா. படம் பாக்குறேன்னு கேட்டேன்னா அதுலயே இருக்காதீங்க. படம் பாக்குறேன்னு கேட்டேன். படம் எல்லாம் பாக்குறது இல்லண்ணா. அதுவும் பாக்காதீங்க. அது என்ன பிரச்சனை? அப்ப எவ்வளவு தாண்டா குறையுது? 2 நிமிஷத்துல சார்ஜ் 100% குறைஞ்சதுண்ணா. இவ்வளவு தாண்டா குறையுது 2 நிமிஷத்துல? 100% இருந்து 2 நிமிஷத்துல 99 வந்துருதுண்ணா. அட பாதி, அவன் 99 வருஷம் வந்தா போதும் சொல்லிட்டு ஊரை பக்கம் ஓடிட்டு இருக்கான். நீ என்னடா 100ல இருந்து 99 வந்ததுக்கு ரிப்பேரிங்கிறியா? நீ எந்த ஒரு போன்ல படமும் பார்க்க மாட்ட, கேமும் விளையாட மாட்ட. ஏன் லவ்வுக்கு அவ்வளவு வாடியே ஆகாதுண்ணா. அப்புறம் என்னத்துக்கு உனக்கு இந்த போனு? போனு சரிடி சரி போய் சீக்கிரம் வா. சரி, சார்ஜர் 38 ஆயிடுச்சு. சரி, அவ வரதுக்குள்ள கொஞ்ச நேரம் சார்ஜ் போடும். மச்சான் நான் கொஞ்ச நேரம் சார்ஜ் போடுங்களா ப்ளீஸ்டா. சரி போட்டுக்கடா நீயே. A few minutes later. ஆனா வேற லெவல் பண்றாங்க ரீல்ஸ். செம்ம காமெடி இருக்கு. சார்ஜ் போடுறது ஃப்ரீயா இருக்கு. கொஞ்ச நேரம் போடுவான் சார்ஜ். நம்ம கிட்ட 20 தான் இருக்கு. மச்சான் கொஞ்ச நேரம் சார்ஜ் போடுங்கடா ப்ளீஸ்டா. டேய் இப்பதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட போட்டேன். 5 நிமிஷம் போட்டுங்கடா கொஞ்சம். டேய் எத்தனை டைம்டா? ப்ளீஸ்டா கொஞ்ச நேரம் போட்டுக்கிறேன். சரி போட்டு தொலை போ. 20 minutes later. அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் ஆயிடுச்சா? டேய் லவ்வர்ஸ் டே முடிஞ்ச 4 நாள் தாண்டா அதுக்குள்ள எப்படா? சரி ரொம்ப பண்ணி சார்ஜ் சரி கூப்பிடுறாங்க. சார்ஜ் ஒரு ஃப்ரீயா இருக்கு. இப்பயாவது போட்டுருவோம். ஏன்னா ஒரே அந்த மச்சான் சார்ஜ் போட்டுக்கிறேன். எத்தனை டைம் தான் சார்ஜ் போடுவேன்? 80% வந்துச்சுடா. எது 80%? டே எனக்கு 10% தான் இருக்கு சார்ஜ் இருக்கு. என்ன 80% வச்சுக்கிட்டு உன்னை செருப்படியாச்சு மரியாதையா ஓடி போயிரு. ஒரு 5 நிமிஷம் இருடா. டேய் அது என்ன போனா இல்ல என்ன நினைச்சா? என்ன சொல்லியே வைக்க முடியாதுடா. கொஞ்ச நேரம் சரியா உண்ணும். ஒரு 5 நிமிஷம் போட்டுக்கிட்டா ப்ளீஸா. மரியாதையா ஓடி போயிரு. 10% இருக்கு. செருப்படியாச்சு ஓடுற போத. அவனை போடுறான். சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணாத மச்சான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மச்சான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வெஞ்சிரு போகுதுடா. சும்மா வேலையை மட்டும் பாரு. சொன்ன கேள்றா மச்சான். நீ இப்பதான் சொல்றேன். நீ உங்ககிட்ட பேசிட்டு வந்து எங்க சிக்கன் எனக்கு போச்சாட. சரி இப்பதான்டா சண்டே சிக்கன் சாப்பிட்டேன். எது சிக்கனா? அதே சிக்கன் டின்னருக்கும் சிக்கனுக்கும் வித்தியாசம் தெரியாதவெல்லாம் ரூம்ல சேர்த்துக்கிட்டு கருமன்றா. ஆமா உங்க அப்பா எதுக்கு உங்க அப்பனை பத்தியே தெரியுமேடி. உங்க அப்பா எல்லாம் நம்ம எதுவும் பண்ண மாட்டான்டி. நம்மளேதான் எல்லாம் பண்ணிக்கணும்டி. ஆமா இந்த ஊரை விட்டு என்ன நம்ம இந்த ஃபாரின் போயிடணும் பேசாம. அப்பதான் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது எப்படி நம்ம திட்டான். ஏண்டா சார்ஜ் போட்டு போன் பேசினாலே தப்பு. அதை விட்டுட்டு எக்ஸ்டென்ஷன் தூக்கி உன் டோன் மால் போட்டு நீ பாட்டு போன் பேசிட்டு இருக்க. அதெல்லாம் உன் குழந்தையாடா. சாக்கு அடிச்சு செத்தா என்னடா பண்ணுவ? ஒரு நிமிஷம் இதெல்லாம் சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேன். அதெல்லாம் பட்டாதானே திருந்துவேன். ஒரு நாய் உடல் வந்துருச்சு. அதுதான் நீ சொல்லு பேசி. ஐயோ எரியுதே. என்னடா ஆச்சு? போன் அடிச்சு போச்சுடா. எரியுதுடா. சொன்னாலும் கேட்க மாட்டீங்கடா. பட்டாதானே தெரியுங்க. போ ஹாஸ்பிட்டல் போ. உடனே நீயும் தத்துவம்.